எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பிரம்மாண்டமான விஷயத்தை பத்தி பேச போறோம். இந்த பிரபஞ்சம், இதோட எல்லையில்லாத சக்திக்கு பின்னாடி இருக்கிற மூல காரணம் என்ன? நம்ம பார்க்குற ஒவ்வொரு அசைவுக்கும், நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் எது ஆதாரமா இருக்கு? வாங்க இதுக்கான பதில தேடி ஒரு பயணம் போலாம். சரி, முதல்ல ஒரு ரொம்ப அடிப்படையான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த பிரபஞ்சத்தையே இயக்குறது எது? யோசிச்சு பாருங்க. இங்க படைத்தல், காத்தல், அழித்தல்னு ஒரு முடிவே இல்லாத ஒரு சுழற்சி நடந்துட்டே இருக்கு. இவ்வளவு பெரிய செயல்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரே ஒரு சக்தி, அந்த உணர்வுள்ள சக்தி, அது எதுவா இருக்கும்? பொதுவா இந்த பிரபஞ்சத்தோட இயக்கம் 5 முக்கியமான செயல்களா பாட்டப்படுது. அது என்னன்னா சிருஷ்டி, அதாவது படைத்தல், ஸ்திதி, அதாவது காத்தல், சம்ஹாரம், அதாவது அழித்தல், அப்புறம் துரோதானம், மறைத்தல், கடைசியா அனுகிரகம், அருளல். நம்ம மரபுப்படி இந்த வேலைகளை எல்லாம் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன்னு தெய்வங்கள் செய்யறதா சொல்றோம். ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. அந்த தெய்வங்களுக்கே சக்தியை கொடுக்கறது யாரு? இல்ல எது? இப்போ நாம அந்த மையமான உண்மைக்குள்ள போக போறோம். இந்த எல்லா பிரபஞ்ச சக்திகளையும் இயக்குற அந்த ஆதார சக்தி எதுன்னு பார்க்கலாமா? இங்கதான் முதல் உண்மையை நாம பார்க்க போறோம். திருநாமம் 249 பஞ்ச பிரேதாசனாசீனா. இதோட அர்த்தம் என்னன்னா 5 பிரேதங்கள் மேல, அதாவது உயிரில்லாத உடல்கள் மேல ஆசனம் போட்டு உட்கார்ந்திருக்கிறவள். இது எவ்ளோ ஆழமான ஒரு விஷயத்த சொல்லுது பாருங்க. அவளோட சக்தி இல்லைன்னா இந்த பிரபஞ்சத்தோட 5 பெரிய தெய்வங்களும் வெறும் உயிரற்ற சடலங்கள் மாதிரி தான். அவதான் அந்த ஆதிசக்தி. அடுத்ததா திருநாமம் 250 பஞ்ச பிரம்ம ஸ்வரூபிணி. இதோட பொருள் 5 பிரம்மாக்களின் வடிவமாகவே இருப்பவள். இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவ எங்கேயோ இருந்து இவங்களுக்கு சக்தியை கொடுக்கல. அவளேதான் அவங்க. படைக்கிற பிரம்மாவா இருக்கிறதும் அவதான், காக்கிற விஷ்ணுவா இருக்கிறதும் அவதான், அழிக்கிற ருத்ரனா இருக்கிறதும் அவதான். ஆக இந்த பிரபஞ்சத்தோட எல்லா செயல்பாடுகளும் அவளோட இயல்பிலிருந்து வர நேரடி வெளிப்பாடுதான். சரி, இந்த பிரபஞ்சத்துல அவளுக்கு இவ்ளோ வேலைகள் இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவளோட உண்மையான முழுமையான இயல்பு என்ன? வாங்க அந்த மெய்ப்பொருளோட 3 முக்கியமான அம்சங்களை பத்தி பார்க்கலாம். இந்த 3 திருநாமங்களும் அவளோட சாரத்தையே நமக்கு விளக்குது. முதல்ல சின்மயே அப்படின்னா அவ தூய, எந்த வேறுபாடும் இல்லாத உணர்வு. 2வது பரமானந்தா, அதாவது அவ எல்லையில்லாத நிபந்தனையற்ற பேரின்பம். 3வதா விஜ்ஞான கண ரூபிணி அப்படின்னா அவ செறிவூட்டப்பட்ட தூய அறிவோட வடிவமா இருக்கா. இந்த 3 அம்சங்களும் ஒன்னா சேரும்போதுதான் சச்சிதானந்தம் அப்படிங்கிற நிலை உருவாகுது. சத், சித், ஆனந்தம், அதாவது இருப்பு, உணர்வு, பேரின்பம். இதுதான் அவளோட முழுமையான இறுதி இயல்பு. நம்மளோட எல்லா அனுபவங்களுக்கும் அடிநாதமா இருக்கிறது இந்த ஒரு ஒருங்கிணைந்த உணர்வு நிலைதான். அடுத்தது திருநாமம் 256 விஸ்வரூபா. இதோட அர்த்தம் இந்த முழு பிரபஞ்சமே அவளோட வடிவம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு கருத்து இது. இந்த பிரபஞ்சமே அவளோட உடம்புன்னா அவளை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம எங்கேயோ வெளியில தேட வேண்டாம். நம்மளோட உணர்வோட ஒவ்வொரு அடுக்கையும் ஆராய்ஞ்சாலே போதும். ஓகே, அப்போ இந்த உணர்வோட வெவ்வேறு நிலைகள்ல அவ எப்படி தன்னை வெளிப்படுத்திக்கிறான்னு இப்ப கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் வாங்க. நாம முழிச்சிட்டு இருக்கும்போது இந்த வெளி உலகத்தை உணர்வோம் இல்லையா? அந்த விழிப்பு நிலை உணர்வா அவ ஜாகரீனி அப்படின்னு சொல்லப்படுறா. அதே நாம தூக்கத்துல கனவு காணும்போது நமக்குள் ஒரு உலகத்தை உருவாக்கி அதை அனுபவிக்கிறோம். அந்த கனவு நிலை உணர்வா அவ ஸ்வபந்தி. அந்த கனவு உலகத்தோட ஒளிமயமான ஆன்மாவா அவளையே தைஜசாத்மிகா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கனவே இல்லாத ஆழமான தூக்கம். அப்போ எந்த வேறுபாடும் இல்லாம எல்லாம் ஒன்னா இணைஞ்ச மாதிரி ஒரு நிலை இருக்கும். அந்த நிலையில அவ சுப்தான்னு அழைக்கப்படுறா. அந்த ஆழ்துயிர் நிலையில இருக்கிற அந்த அனைத்தையும் அறிந்த உணர்வு தான் பிராஜ்ஞாத்மிகா. இப்போ இந்த விழிப்பு, கனவு, ஆழ்துயில், இந்த 3 நிலைகளையும் பார்த்துட்டு இருக்கிற இதுக்கெல்லாம் சாட்சியா இருக்கிற அந்த 4வது நிலை தான் துர்யா. ஆனா இது எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமான ஒரு திருநாமம் இருக்கு. 263 சர்வாவஸ்தா விவர்ஜிதா. அப்படின்னா இந்த எல்லா நிலைகளையும் கடந்தவள். இத ஒரு சிம்பிளான உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். ஒரு தியேட்டர்ல இருக்கிற திரை மாதிரியவா. அந்த திரையில தான் விழிப்பு, கனவு, தூக்கம்னு எல்லா காட்சிகளும் ஓடுது. அந்த காட்சிகள் இல்லாம திரை இருக்கலாம், ஆனா திரை இல்லாம காட்சிகள் இருக்க முடியாது. அதே மாதிரி அவ தான் எல்லா அனுபவங்களுக்கும் ஆதாரம். ஆனா எந்த அனுபவத்தாலையும் அவ பாதிக்கப்படுறதில்ல. அவ தான் மாறாத இறுதி சாட்சி. இப்போ அவளோட இந்த உண்மையான இயல்பை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? வாங்க இப்போ நாம முதல்ல ஆரம்பிச்ச அந்த 5 பிரபஞ்ச செயல்களையே ஒரு புது கோணத்துல மறுபடியும் பார்க்கலாம். பாருங்க, படைக்கிறவள் அவளேதான், சிருஷ்டிகர்த்ரி. பிரம்மாவோட வடிவமாவே அவர் இருக்கா, பிரம்ம ரூபா.
அதே மாதிரி காக்கிறவளும் அவளேதான், கோப்த்ரி. கோவிந்தன், அதாவது விஷ்ணுவோட வடிவமாவும் அவளே தான் இருக்கா, கோவிந்த ரூபிணி. இதெல்லாம் தனித்தனி தெய்வங்களோட வேலைகள்னு நம்ம நினைக்கலாம். ஆனா உண்மையில இது எல்லாமே அவளோட நேரடியான செயல்பாடுகள். அதே மாதிரி தான் மற்ற செயல்களும். அழிக்கிறவளும் அவளே, சம்ஹாரிணி, ருத்ரனோட வடிவத்துல ருத்ர ரூபா. மாயையால இந்த உண்மையெல்லாம் நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறதும் அவளே, துரோதான கரி. கடைசியா அந்த மாயைய விலக்கி நமக்கு அருளை கொடுக்கறதும் அவளே, அனுக்கிரகதா. ஆக இந்த முழு சுழற்சியையும் இயக்குறது அவள் ஒருத்தி. இப்போ இது எல்லாத்தையும் ஒண்ணா இணைக்கிற மாதிரி ஒரு திருநாமம் வருது. திருநாமம் 274, பஞ்சகிருத்திய பராயணா. அப்படின்னா இந்த 5 செயல்கள்லையும் முழுமையா ஈடுபட்டு அதோட சாரமாவே அவ இருக்கா. அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல்ங்கிறது தனித்தனி வேலை கிடையாது. இது ஒரே தொடர்ச்சியான பிரபஞ்ச ஓட்டம். அந்த ஓட்டத்தோட தொடக்கமும் அவளே, முடிவும் அவளே. கடைசியா திருநாமம் 275, பானு மண்டல மத்தியஸ்தா. இதோட அர்த்தம் சூரிய மண்டலத்தோட மையத்துல வசிக்கிறவள். இது எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு உருவகம் பாருங்க. நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒளி, சக்தி, உயிர் எல்லாத்துக்கும் ஆதாரம் சூரியன். அதே மாதிரி இந்த முழு பிரபஞ்சத்தோட இருப்புக்கும் மையமா இருக்கிற ஒளிமயமான உணர்வுள்ள சக்தி அவதான். அப்போ கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். இந்த பிரபஞ்சம் அவளால உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் மட்டும் இல்ல. இந்த பிரபஞ்சமே அவதான். அவளோட ஒளிமயமான உணர்வுள்ள சுயத்தோட ஒரு வெளிப்பாடு. இந்த ஒரு எண்ணத்தோட இந்த உரையாடலை நம்ம நிறைவு செய்யலாம். இத பத்தி நீங்க சிந்திச்சு பாருங்க.